காரு எல்லாமே வெத்து டப்பாண்ணே, மோதி டப்பா உள்ள. இதுக்கப்புறம் போய் தான் காரை ஏற்றிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரக்கும் போவாங்கன்னு நினைக்கிற மக்களே. எதை கேட்டே ஓப்பனே ஆகல, அது புரியுமா? அவ்வளவுதான். ஐயோ ஒன்னும் ஒண்ண முடியாது. என்னடா இது விளாக்கருக்கு வந்த சோதனை? Yes. வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் புதிய நாங்கள் ரிலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஹம்பி எல்லாமே பீஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஆமாம், இப்போ வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்ததன் காரணம் வந்து இது வந்து எல்லாம் பொழுது போல. அதான் இது வந்து காட்டி சுப்பிரமணியன் கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு முதலே நான் வந்திருக்கேன். ஸோ ஒரு விஷயத்த கேட்டதை கொடுத்துட்டாரு. ஸோ வந்து மறுபடியும் வந்திருக்கேன். சுத்தமாக இங்கே இன்னும் மேம்படுத்தி என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுதான் சரி, வாங்க போகிறோம். ஸோ நம்ம திவாகர் கூட வந்துருக்கோம். திவாகர் விழாக்காரர் கூட வந்துருக்கீங்க. இந்த வயலுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, கல்யாணம் முடிவு பண்ணிட்டானுங்க, முடிய போறானுங்க. ஏதோ எங்களால முடியும். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு நிச்சயதார்த்தம் ஆயிட்டு யாருக்கும் பெருசாக இன்னும் சொல்லலை, பெருசாக சொல்லிக்கவும் இல்லை. எங்களுக்கே சொல்லலை, இவருக்கே சொல்லலை. ஏதோ போனா வந்துட்டு சேர்த்துட்டு விட்டு நிச்சயம் பண்ணி வச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் போக நடக்கிறதெல்லாம் ஸோ காமிக்க முடியாது. பொண்ணு பேர் வந்து கிருத்திகா. ஸோ ரொம்ப பேருக்கு இருக்கு கரெக்டு. ரொம்ப அந்த இதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். கோயிலுக்கு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். வாங்க. கேட்க விரும்பலாம், கட் பண்ணி வெளியே போகிறோம். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். அப்படியே எங்கள் அப்பா அபிஷியலாக வந்துட்டு உனக்கு போஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காலையில் விதை நோக்கி போகுதுன்னா சைடில் போகிறோம், நேராக போகுதுன்னா சைடில் போய் போகிறோம். ஏன்னா வந்துட்டு நேராக போனால் 100 ரூபா கேட்குறானுங்க. என்ன போய் வெளியில மட்டும் தான் சுத்தல, உள்ள எல்லாருக்கும் சேம் தான். அந்த 100 ரூபா இந்த வழியா நேரா உள்ள வரதுக்குன்னா யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி விழா காலங்களில் நம்ம காலையில இருந்தோம்னா இப்ப வந்துட்டு அந்த வழியில கொடுத்தவங்கள நாங்க திருப்பியா நான் இப்ப சொல்லுவோம். இந்த விழாவில நம்பி பொண்ணு கொடுத்த பொண்ணு வீட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கா கொடுக்குறீங்க அப்படின்னு யாராவது கேட்டா நம்பிடாதீங்க, இவனுக்கு கொடுக்குறீங்க நல்லதுதான். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாங்கள் இப்படி தான் வந்தோமாம்மா. அதுக்கப்புறம் அப்படியே மாற்றி விட்டோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து புதுசுல கம்பெனி ஜாயின் ஆன புதுசுல இந்த கோயிலுக்கு வந்தப்போ 2 வருஷம் நான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. என்ன வேண்டும் நடக்குமா? அது வந்து இது வந்துட்டு ஒரு அரசரோட கனவுல வந்து இந்த கோயிலை கட்டினாங்க. நான் வந்து நல்ல பொண்ணு வேணும், எனக்கு மனசு பிடிச்ச மாதிரி பொண்ணு வேணும். எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கணும்.
மெயினாக இந்த மக்களே நான் வந்துட்டு இந்த கோயிலில் எப்போவுமே நான் வாகை வந்து கட் பண்ணிடுவேன். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். நான் கட் பண்ணிட்டு அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மக்களே ரொம்ப நாள் கழித்து வந்துருங்க. எஸ், என்ன சொல்ல எப்படி சொல்ல என்ன நிறைய தெரில. சில சம்பவங்கள் நடந்து போச்சு. ரொம்ப சந்தோஷமான சம்பவம் தான். வீடியோ கவர் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்து வாய்ஸ் போட்டுருக்காரு. சாய் யாரை போய் சாய சொல்கிறேன், அவன் எதுவும் எடுக்கல, சும்மா இருக்கு. அத்தைகிட்ட நான் போட்டு காமிப்பேன். அத்தைகிட்ட போட்டு காமிப்பேன். இந்த மாதிரி விளையாட எடுக்க விடாம இது பண்ணிட்டு இருக்கான். மக்களை எப்படி கேட்கறான்? வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கேமராவே ஆன் பண்ணல, அதனால தான் சொல்ல சரி. மக்களே நீங்க கேமரா திரும்பல, அதனால நாங்கள் சொல்ல விரும்பல. இது எப்படி இருக்கு? இது திரும்பலன்னா பகல் கொள்ளை மாதிரி இருக்கு. திருட்டு திவாகன் உங்கள் பிஆர் பொதிகை ரைடர். நான் உங்களை பார்த்து நறுக்குன்னு 4 வாரத்தை இல்லை 2 வாரத்தை கேட்க விரும்புறேன். பிஆர்னாலே பொதிகை ரைடர் தான். அது என்ன பிஆர் பொதிகை ரைடர்னு வச்சிருக்கீங்க? எங்க உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்தது, அதில் தான் வந்துச்சு. அப்படிதான் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக அப்படி இருக்கணும்னா அப்படியே வந்து அப்படி உட்காந்துருவேன். நல்லாயிருக்கும். அப்படியே இங்கே ஒரு சன் அப்படியே செட் ஆகுமா இந்த இடத்துல பார்க்க ரொம்ப கொஞ்சம் ரம்மியமாக இருக்குல்ல. ஸோ வர்ற பிளேஸ்லாம் கூட அப்படி தான் அப்படி இருக்கும். ஸோ நான் இப்படி வந்துட்டு உட்காந்துருவேன். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா பொதிகை ரைடர் கமிட் ஆகிட்டான். எஸ், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். பொதிகை ரைடர் வந்து கமிட் ஆகிட்டான். கொஞ்சம் பெரிய ஸ்டோரி தான். போட்டு போட போகலான்னு போன ஒருத்தனை அங்கேயே வந்து லாக் பண்ணி ஒரு பொண்ணை காமிச்சாங்க. எஸ், கொஞ்சம் ஒரு பொண்ணுன்னு ஒன்று காமிச்சாங்க. பொண்ணுன்னு காமிச்சதுக்கப்புறம் ஓகே பிடிச்சிருந்தது மீன்ஸ் கேரக்டர் வைஸ் மனசு பியூராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காக கூட தான். எனக்கு அவங்க பொண்ணு பார்க்க போகும்போது அந்த வீட்டில் நடந்த சில சம்பவங்கள் அதெல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. நான் ஓகே சொல்லிட்டேன். கொஞ்சம் இந்த பொதிகை ரைடரை செலக்ட் பண்ணுறதுக்காக அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ என்ன நம்ம என்ன அவ்வளோ அப்படியா இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் கொஞ்சம் ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஓகே நார்மலாக நாங்கள் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பொதிகை ரைடர் இஸ் கமிட்டட் வித் ஒன் கேர்ள். அதிசயம்தான். ஆனால் ஹம்பியில் வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா, ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்திரியா?
இந்த போட்டோ நல்லா இருக்கு ப்ரோ. அதாவது யார்கிட்ட புலம்புறன்னு தெரியல. இதாவது இப்போ 7:30 முடிஞ்சிருக்கான். எனக்கு வந்து ஏதோ கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்காங்க. அதை மட்டும் எப்படியா கொஞ்சம் தள்ளி போட்டு எப்படியாவது விலகி விட்டுரு. அது நடந்துச்சு. ஸோ கேட்டிருந்தேன், பட் ஆனால் நல்ல பொண்ணாக கொடுத்துட்டாங்க எல்லாம். ஆனால் நந்திக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் வந்து ஏதோ ஃபைட்டு நடந்துருக்கும். ஆமாம், அதை சொல்லணும். நான் இங்கே வந்து ஒரு பியூரிட்டியான ஒரு லவ், ஒரு கேரிங்கான ஒரு பொண்ணு அந்த மாதிரி நான் கேட்டேன், கொடுத்துட்டாரு. ஆனால் நந்திட்டு நான் கேட்டது வந்து வேற, அது வேற, இது வேற. ஸோ நம்ம இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஹம்பியில் உள்ள வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி காசிக்கு போகணும், காசி பயணம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஸோ அந்த காசியோட பயணம் வந்து கல்யாணம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. காசியோட பயணம் நிறைய பேர் பண்ணக்கூடாது, நிறைய பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பண்ணிடலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து காசிக்கெல்லாம் போக முடியாது இல்லைங்களா. ஸோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டானது. ஸோ நம்ம காசிக்கு போகிறது உறுதி. பட் ஆனால் நம்ம கூட பிஆர் வருவாரா அப்படிங்கிறது தெரில. மேபி வந்தாலும் கூட ஓகே தான். பட் நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து டைம் இல்லை, எல்லாமே சீக்கிரமாக டக்குன்னு நடக்குது சீக்கிரமாக. ஸோ எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ காசிக்கு போகிற பயணம் வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் இருக்க வேண்டியதாக இருக்குதுங்கிறதுனால ஸோ அடுத்த இன்னும் அப்படியே கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ நவ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஃபார் தட் Podhigai Ride இஸ் கமிட்டட். சிக்கிட்டான், எஸ் சிக்கிட்டான். ஆனால் ஏதோ மேஜிக் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் தெரியும். திஸ் இஸ் ஃபார் மை ஃபியூச்சர் ஒய்ஃப். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் மை லைஃப். என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம எதாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம். நம்ம கூட தான் ஐயா இருக்கா இல்லையா. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் சமாளிச்சிடலாம். அதனால் இங்கே வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதனால் சரி இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்த்தி சுப்பிரமணியாவுக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நார்மலாக பீஸ்ஃபுல்லாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறேன். இந்த தனிமை கொஞ்ச நாள் தானே, அதனால் அந்த தனிமையை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன். ஸோ மக்களே, சரி நம்ம அடுத்த வந்து காசி தான். அதில் உறுதியாக இருக்கேன். ஏன்னா நான் முதலே வேண்டிட்டேன் அப்படிங்கிறதுனால. ஸோ அது கட்டாயமாக போய் ஆகணும், கட்டாயத்தில் உள்ள. ஏன்னா வேண்டிட்டேன், காசிக்கு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி காசிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டேன். ஸோ அதை மட்டும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற சொல்லாதீர்கள் தயவு கூர்ந்து. ஏன்னா என்னால் அடி வாங்க முடியாதுங்கோ, மேலே இருந்து அடி விடும். ஸோ அது வந்துட்டு என்னால் முடியாது. எஸ், கமெண்ட்ல யாரும் சொல்ல வேண்டாம், போகாதீர்கள் கல்யாணத்திற்கு முன்பாக பின்பாக. கல்யாணம் பண்ணிட்டும் நிறைய பேர் போகக்கூடாது அப்படிம்பாங்க. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியும் போகக்கூடாதுன்னா அப்படி எப்போ தான் போகிறது? போகலாம், இன்னும் வயசானவங்க போகலாம். பட் எனக்கு புரியுது, நான் வேண்டிட்டேன். இப்போ நார்மலாக தான். ஸோ நம்ம காசி வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ காசியில் தான். Until bye from this is Podhigai Rider. நான் உங்கள் ஆக்ஸ். பாய் மக்களே. This is Podhigai Rider, உங்கள் ஆக்ஸ்.